போன பாகத்துல நாம அமாவாசை திதியை கிருஷ்ணர் மாத்தி அமைச்சது வரைக்கும் பார்த்தோம். இனி நாம அரவணை எப்படி காளி தேவிக்கு பலி கொடுத்தாங்கன்ற கதையை பார்க்கலாம். கிருஷ்ணர் பாண்டவர்கிட்ட அன்றைய இரவு நம்ம காளி தேவிக்கு ஒரு ஆண்மகனை பலி கொடுக்கணும்னு சொல்றாரு. இது வரைக்கும் எந்த ஆண்மகனும் கிடைக்கலன்னு பாண்டவர்கள் வருத்தம் அடைகிறாங்க. அதை பார்த்த அரவன் துரியோதனன் தன்னை அணுகிய விஷயத்த பாண்டவர்கள்கிட்ட சொல்றான். துரியோதனன் அமாவாசை சாயங்காலம் தன்னை கூட்டிட்டு போறதா, அதாவது பலி கொடுக்க கூட்டிட்டு போறதா சொல்லியிருக்காங்க. அவங்க இன்னைக்கு என்னை கூட்டிட்டு போகலைன்னா இன்று இரவு நீங்க என்னை பலி கொடுங்கன்னு பாண்டவர்கள்ட்ட கேட்குறான். பாண்டவர்களும் கிருஷ்ணரும் ஒத்துக்கிறாங்க. பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு கோரிக்கை வைக்கிறான். அதாவது தன் இறந்த உடலை பார்த்து அழுகிறதுக்கு ஒரு மனைவி தேவைன்னு கேட்குறான். அதனால தனக்கு திருமணம் செஞ்சு வைங்க அப்படின்றான். இதை கேட்டதும் பாண்டவர்களும் கிருஷ்ணரும் திகச்சு போயிடுறாங்க. எந்த பெண் 3-4 மணி நேரத்துக்காக ஒரு ஆண்மனை திருமணம் செய்வான் அப்படின்ட்டு எந்த பெண்ணும் முன் வரல. அப்போ கிருஷ்ணர் ஒரு செயல் செய்யறாரு. தன்னை மோகினியா மாத்திட்டு அரவனை திருமணம் செஞ்சுக்கிறாரு. விடிய காலையில் அவனை பலி கொடுக்குறாங்க. ஆனா பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் அரவனுக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு. அவனுடைய தலைக்கு மட்டும் உயிர் கொடுக்குறாரு. அதாவது அவன் ஆசைப்பட்ட மாதிரி அவன் இறந்த பிறகு தன்னுடைய மனைவி அழுவதை பார்க்கறதுக்கும் மகாபாரத போரை பார்க்கறதுக்கும் அந்த தலைக்கு உயிர் கொடுக்குறாரு. பலி கொடுத்ததுக்கு அப்புறம் கிருஷ்ணர், அதாவது மோகினியா மாறின கிருஷ்ணர் அந்த உடலை பார்த்து கதறி ஒப்பாரி வைக்கிறாரு. எந்த அளவுக்கு அழுறாருன்னா, அவர் அழுது 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 மோகினியா இருந்த கிருஷ்ணர் கிருஷ்ணராகவே மாறிடுறாரு. அந்த அளவுக்கு அழுறாங்க. இந்த வழக்கம்தான் தமிழகத்துல இருக்க கூவகம் என்ற இடத்துல திருநங்கை திருவிழால பின்பற்றிட்டு வராங்க. 18 நாள் நடைபெறுற திருவிழால கடைசி நாள் அரவன் தலைக்கு முன்னாடி, அதாவது அரவனுடைய சிலைக்கு முன்னாடி எல்லா திருநங்கைகளும் தாலி கட்டிட்டு மறுநாள் விடிய தாலியை கழட்டிட்டு, அதாவது அறுத்துட்டு ஒப்பாரி வச்சு அழுவாங்க. இந்த நிகழ்ச்சி மகாபாரதத்தில் நடந்த நிகழ்ச்சிக்கு இணையா என்றும் பேசப்பட்டுட்டு வருது. அரவன் எதிரியா இருந்தாலும் துரியோதனன் தன்னை காளி தேவிக்கு பலி கொடுக்க கேட்டப்ப உயிர் தியாகம் செய்ய முன் வந்த ஒரு மாபெரும் வீரன். இவனுடைய கதை போற்றத்தக்கது.